காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ் அர்பன் லெஜெண்டான குச்சிசாக்கி ஒன்னா அப்படின்ற ஒரு ஹாண்டட் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி பார்த்தோம்னா 1970s ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஜப்பானில் இருக்கிற கிராமத்தை விட்டு ரொம்ப தள்ளி ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்துட்டு வராங்க. வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லை. அதனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போகிறான். அந்த பையன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர ரொம்ப லேட்டாக போகுது. அந்த நடு ராத்திரி அவன் அந்த காட்டு வழியாக நடந்து வரும்போது அவனை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. அவன் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. அவன் தொடர்ந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். திரும்பவும் யாரும் அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு தோணியிருக்கு. இந்த வாட்டி அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. ஒரு பொண்ணோட சிரிக்கிற சவுண்டும் அவனுக்கு கேட்டிருக்கு. திரும்பி பார்த்தா ஜப்பானோட பழங்காலத்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவள் ஃபேஸ் வந்து மாஸ்கால கவர் ஆயிருக்கு. அந்த பொண்ணு இந்த பையனை பார்த்து கேட்குறான், நான் பார்க்க அழகாக இருக்கேனா? அதுக்கு அந்த பையனும் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவன் முகத்தில் இருக்க அந்த மாஸ்கை வந்து அவுக்குறான். அந்த மாஸ்க் அவுத்ததுக்கு அப்புறமா அவனை பார்த்து திருப்பியும் கேட்டிருக்கா, நான் அழகாக இருக்கேனான்ட்டு. அந்த பையன் பயத்தில் அலண்டு இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தோம்னா அவள் வாய் வந்து காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கு. ரெண்டு பக்கமும் பார்க்கவும் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கா. அந்த பொண்ணு கேட்டதுக்கு அந்த பையன் இப்போ இல்லை, நீ பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட அந்த கோவமான பேய் பார்த்தோம்னா இந்த பையனோட வாயை அது கையில் இருக்க கத்திரிக்கோலை வச்சு அவளை மாதிரியே கிழிச்சு விட்டுருக்கு. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு. அதனாலேயே 6 மணிக்கு மேலே எந்த பசங்களும் காட்டு வழியாக வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் உள்ளே வச்சுப்பாங்க. இதே மாதிரி அந்த குச்சிசாக்கி ஒன்றா அந்த வழியாக போகிறோம் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கா. அசிங்கமாக இருக்குன்னு சொன்னவங்களோட வாயையும் அவளோட வாயை மாதிரியும் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி கிழிச்சிருக்கா.